நம்மளோட டக்கர் டேஸ்ட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா மீன் குழம்போட ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் ரொம்பவே ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம 1/2 கிலோ மத்தி மீன் எடுத்து வச்சுருக்கோங்க. எடுத்து வச்சுட்டு அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கோம். உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணியிருக்கோம். வாஷ் பண்ணி எடுத்து இந்த மாதிரி தனியாக ஒரு பவுலில் வச்சுக்கிட்டோம். இப்போ நம்ம அதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணலாம் வாங்க. அதுக்கு நம்ம ஒரு தவா வச்சுக்கிட்டோம். தவா வச்சுட்டு ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் விட்டுட்டு ஆயில் நல்லா லைட்டான ஹீட்லேயே நல்லா காயணும். காஞ்சதுக்கப்புறம் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகு போட்டுக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த மாதிரி 100 கிராம் சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு வதக்க கொடுத்துக்கலாம். அப்புறம் இப்போ நம்ம பூண்டையும் 100 கிராம் அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி துண்டு 2 நான் 2 கட் பண்ணி போட்டிருக்கேன். அது இது கூட ஆட் பண்ணி நல்லா ஒரு வதக்கிட்டு ஒரு 5 தக்காளியை இந்த மாதிரி 4ஆக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா நம்ம அரைக்க போகிறதுனால 4ஆகவே கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு குழம்பு மிளகாய் தூள் நம்ம வீட்லேயே அரைச்சி வச்சது தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதை 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கும் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் ஆட் பண்ணி அந்த பச்சை வாசம், அந்த மசாலாவோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம நல்லா ஒரு வதக்கிக்கலாம். வதக்கிட்டு அதை இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். நைஸாக அரைச்சி எடுத்துட்டு இப்போ அதே வடக்கல்ல வச்சு நம்ம ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் விட்டுட்டு நம்ம அங்கே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டோம். இங்கே 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிவிட்டு நான் ஒரு சின்ன வெங்காயம் ஒரு 10-15 பல் பூண்டை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். சின்ன வெங்காயம் கொஞ்சம் பூண்டை நம்ம முழுசாகவே போட்டு சின்னதாக இருக்க பூண்டை முழுசாகவே போட்டு இது கூட வதக்கிக்கலாம். அது கடைசியில் குழம்புக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக வதக்கிட்டு 1/2 தக்காளியை நான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு வதக்கிக்கலாம். ஆயிலில் பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா தக்காளி வதங்கிடணும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சு அந்த விழுதை எடுத்து இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த தண்ணி விட்டு நல்லா கலந்து தண்ணி 1 டம்ளர் ஊற்றி நமக்கு தண்ணி எந்த அளவுக்கு தேவையோ, எந்த அளவுக்கு நம்ம தண்ணியாக வேணுமோ அந்த அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். ஊற்றி நல்லா மசாலாவை அந்த வெங்காயம் தக்காளி கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நான் ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுருந்தேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணி நல்லா அந்த மசாலாவும் புளி தண்ணியும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி கலக்கி விட்டுக்கோங்க. நல்லா கலக்கி விட்டுட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு அப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்க விட்டுறலாம். நல்லா எந்த அளவுக்கு கொதி வரணுன்னா ஒரு 3 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா கொதிக்கணும். ஏன்னா அந்த புளி தண்ணியும் மசாலாவோட பச்சை வாசம்லாம் போயிட்டு நல்லா அது சுண்டணும். சுண்டுனா தான் மீன் குழம்பு நல்லாயிருக்கும். நல்லா சுண்ட விடுங்க. நல்லா அது நல்லா இதானதும் கொதித்ததும் நம்ம அது கூட மீன் ஆட் பண்ணிக்கலாம். மீன் ஆட் பண்ணி ஒரு 3 மினிட்ஸ் to 5 மினிட்ஸில் நம்ம ஆஃப் பண்ணிடணும். எல்லாம் மீனோட வேகிறது எந்த அளவுன்னு தெரியல, ஆனால் நான் அந்த அளவுக்கு தான் விடுவேன். நல்லா அந்த மீனோட ஸ்மெல்லெல்லாம் மசாலாவில் இறங்கணுங்கிறதுக்காக நான் ஒரு 5 மினிட்ஸாவது கொதிக்கும் போது விடுவேன். இந்த அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுட்டு இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலையை நல்லா பிச்சு அது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதுக்கு உப்பு பார்த்துட்டு உப்பு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். போட்டுட்டு பாருங்கள், கொதி வந்ததும் ஆஃப் பண்ணுற ஸ்டேஜில் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. இதுக்கு நான் எனக்கு ஒரு வெங்காயம்லாம் உரித்து வச்சிட்டோன்னா ஒரு 10 நிமிஷம் தான் நமக்கு இந்த குழம்பு வைக்கிறதுக்கு தேவைப்படும். சீக்கிரமாகவே பண்ணி முடிச்சிடலாம். இது என்னோடய ஸ்டைல் மீன் குழம்பு. எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் நீங்கள் பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாருங்கள், கொதி வரும்போதே நமக்கு சாப்பிட்ணுன்னு தோணும், அந்த அளவுக்கு இருக்குது. நான் இதை செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருக்குங்கிறத ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நான் இதில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் நீங்கள் அதை எனக்கு கரெக்ட் பண்ணி என்னோடய கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக மேக் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.